லாஸ் ஏஞ்சல்ஸ் திரைப்பட உலகின் மிக உயர்ந்த விருதாக கருதப்படும் ஆஸ்கர் விருது 2026 விழாவில் பல முக்கிய பிரிவுகளுக்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் ஒன் பேட்டில் அனதர் திரைப்படம் பல பிரிவுகளில் விருதுகளை வென்று கவனம் பெற்றுள்ளது. சிறந்த மாற்று திரைக்கதை இந்த பிரிவில் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் திரைப்படம் சிறந்த மாற்று திரைக்கதை விருதை வென்றது. சிறந்த துணை நடிகர் ஹாலிவுட் நடிகர் சீன் பென் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த துணை நடிகர் விருதை பெற்றார். சிறந்த லைவ் ஆக்ஷன் குறும்படம் இந்த பிரிவில் சமநிலை ஏற்பட்டதால் 2 படங்களுக்கு விருது வழங்கப்பட்டது. அவை தி சிங்கர்ஸ் மற்றும் டூ பீப்புள் எக்ஸ்சேஞ்சிங் சலைவா ஆகியவை. முதல் முறையாக வழங்கப்பட்ட சிறந்த காஸ்டிங் ஆஸ்கார் வரலாற்றில் முதன்முறையாக அறிமுகமான பெஸ்ட் காஸ்டிங் விருதை காஸ்டிங் இயக்குனர் காசன்ட்ரா குலுகுண்டிஸ் பெற்றார். இவர் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் திரைப்படத்திற்காக இந்த விருதை வென்றார். சிறந்த மேக்கப் மற்றும் தலைமுடி அலங்காரம் பிராங்கன்ஸ்டைன் திரைப்படத்திற்காக மைக் ஹில், ஜார்டன் சாமுவேல் மற்றும் கிளியோனா பியூரி ஆகியோர் இந்த விருதை பெற்றனர். சிறந்த உடை வடிவமைப்பு கேட் ஹவுலி கில்லர்மோ டெல் டொரோவின் இயக்கிய பிராங்கன்ஸ்டைன் திரைப்படத்திற்காக சிறந்த உடை வடிவமைப்பு விருதை வென்றார். சிறந்த அனிமேஷன் திரைப்படம் கே-பாப் டெமோன் ஹண்டர்ஸ் திரைப்படம் சிறந்த அனிமேஷன் திரைப்படமாக தேர்வு செய்யப்பட்டது. அர்கோ, எலியோ, லிட்டில் அமெலிக் ஆர் த கேரக்டர் ஆஃப் ரெயின் மற்றும் சுட்டோபியா 2 ஆகிய படங்களும் போட்டியிட்டன. சிறந்த துணை நடிகை எமி மடிகன் வெப்பன்ஸ் திரைப்படத்தில் நடித்ததற்காக சிறந்த துணை நடிகை விருதை பெற்றார். இந்த பிரிவில் டெய்னா டெய்லர் ஒன் பேட்டில் அனதர் திரைப்படத்திற்காக, உன்மி மொசாகு, எல்லே பானிங் மற்றும் இங்கா இப்ஸ்டோட்டர் ஆகியோரும் பரிந்துரைக்கப்பட்டிருந்தனர். சிறந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் விருது அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ். ஜோ லெட்டரி, ரிச்சர்ட் ஃபோன் ஹோம், எரிக் சைண்டன், டேனியல் பேரட் ஆகியோர் சிறந்த விஷுவல் எஃபெக்ட்ஸ் விருதை வென்றனர். சிறந்த ஆவணப்படம் ஆல் தி எம்டி ரூம்ஸ் சிறந்த ஆவணப்பட குறும்படத்திற்கான ஆஸ்கார் விருதை வென்றது. இந்த விருது புட்டினுக்கு எதிராக 2 மிஸ்டர் நோபடி எகெயின்ஸ்ட் புட்டினுக்கு வழங்கப்பட்டுள்ளது.